ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு மைல்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். இந்த ரெசிப்பியை நான் இன்டர்நெட்டில் பார்த்தோன்னே எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு, நான் கொஞ்சம் ராகி மாவு போட்டுக்கிட்டேன். அது கூட உப்பும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே சூடு பண்ண தண்ணியை அதில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லம்ப்ஸ் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி உதுத்தி விட்டிங்கன்னா நல்லா உதிரியான மாவு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக பாசிப்பயிறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கார்லிக் இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். கூட கொஞ்சம் க்ரீன் சில்லி. அப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம், கடுகு ரெண்டும் போட்டு தாளித்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தாளித்து தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பை கழுவி ஊற வச்சதை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சா சைட் டிஷ் ரெடி. இது செய்கிறதுக்கு அந்த மாவை நல்லா உருட்டி வச்சுக்கணும். உருட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உருட்டி வச்சு நம்ம புட்டு செய்கிறதுக்கு எப்போவுமே 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஆனால் இதை நான் ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். 15 to 20 மினிட்ஸ். அதுக்குள்ளே என் தாலும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் ஸ்டீம்டு ஃபுட் பிடிக்கும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.